ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கோம். இதை நம்ம இப்போ பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் பொரிக்கிறதுக்கு ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் சர்க்கரையை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 250 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து சர்க்கரை கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பாதாம் முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்ச பிரெட் துண்டுகளை அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா உடைச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த அல்வா பதம் உங்களுக்கு வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். வறுத்து வச்ச பாதாம் முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏலக்காய் தூள் பாதாம் முந்திரி சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபியும் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.